ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைல் மால்புவா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அவங்க ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ இதை ஒரு ஆத்தென்டிக் டிஷ்ஷாகவே செஞ்சிட்ருக்காங்க ட்ரெடிஷ்னலாக. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வின்டர் சீசனில் வரனால அந்த ஹோலி அந்த இதுக்கு வெதருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒரு இதை ட்ரை பண்ணுவாங்க. பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு 1-2 இடித்து ஒரு ஓரமாக நம்ம வச்சுப்போம். அதை ரொம்ப ஃபைன் பவுடராக ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு 1-2 இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க மைதாவில் செய்வாங்க, நம்ம அதை வீட் ஃப்ளாரில் ட்ரை பண்ணுவோம். வீட் ஃப்ளார் 1 கப் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, எந்த ரவைனாலும் ஓகே, ஃபைன்னாலும் ஓகே, கொஞ்சம் கோர்ஸாக இருக்குமே அதனாலும் ஓகே. இதில் நம்ம இடித்து வச்ச அந்த மசாலாஸை ஆட் பண்ணிக்குவோம். 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இது நல்லா பஃப் ஆகும், அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மஸ்ட் இந்த விஸ்க் இருக்கணும், அப்போ தான் இந்த கட்டி தட்டாமல் வரும். இதை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் 3 டேபிள் ஸ்பூன் கர்டை எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பெலாம் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கிற கர்டு. ஆயில் 1 டீஸ்பூன், அப்புறம் 1 கப் ஆஃப் மில்கில் 1/2 கப்பு நான் இப்போ ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற மில்க்கையும் இதிலே ஆட் பண்ணிக்குவோம். டோட்டலாக 1 கப் ஆஃப் மில்க் தான். ஃபுட் கலர் வேணும்னா ஆப்ஷனல், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த 2 பனானா ரைப் பண்ணி வச்சுருந்ததையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், சாரி. அப்புறம் 1 கப் ஆஃப் சுகர் அண்ட் 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சுப்போம். ஆயில் ஆர் கீ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேட்சாக நம்ம போட்டு நல்லா பஃப் ஆகும், பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம ஊர் பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வரணும், அதுதான் இதோட சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேட்டரும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் எவ்வளோ பஃப் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஒன்று எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு 260 செகண்ட்ஸ் நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாதாம் இல்லை நட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதில் லைட்டாக துருவி மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ணால் பனானா மால்புவா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் பேட்சும் நான் போட்டுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக போட்டு நம்ம அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடணும். ரொம்ப நேரம்லாம் சோக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணால் பனானா மால்புவா ரெடி.